கற்றுக் கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான நேரத்துக்காக நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லோரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்களா என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்றார். சீலோவாமை குறித்து ஒரு தொடர் போதனையாக நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தில் எத்தனையோ கோபுரங்கள் இருந்தது. ஆனால் சீலோவாம் என்கிற அந்த ஊரில் இருக்கிற கோபுரத்தை குறித்து தான் இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய பாதையில் பேசினார். அந்த கோபுரம் எழுத்தின்படியான ஒரு அனுபவம், ஆவின்படி என்ற ஒரு அனுபவம். ஆவின்படி அது கோபுரம் என்பது ஒவ்வொரு மனிதரையும் தேவன் எப்படி கட்டி எழுப்புகிறார், அப்படிப்பட்ட கோபுரம் விழுந்து போகிறதையும், அது விழுந்து போகும்போது அதற்கு கீழே இருக்கிற அநேகரை அது வீழ்த்தி விடுகிறது, அழித்து விடுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதனால் இயேசுவானவர் சொன்னார், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்புதல் குறித்து அங்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து சொல்லுகிறார். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் யாவர் அப்படியே என்ன செய்வீர்கள்? கெட்டு போவீர்கள் என்கிற இதைதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் எழுதுகிறார். இதை குறித்து தான் அப்போஸ்தலர்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அநேக மனம் திரும்புதலை குறித்து ரொம்ப வலியுறுத்தி ஆழமாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் அடுத்த நிலை சொல்லுகிறார். மனம் திரும்பி ஞானஸ்தானம் விடுங்கள் என்று, ஞானஸ்தானம் விடுங்கள் என்று. அடுத்து ஞானஸ்தானத்துக்கு அடுத்து அவர் சொல்கிற காரியம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியாருடைய பலன் இல்லாமல் மாம்சத்தில் நாம் ஜெயிக்க முடியாது, பலனடைய முடியாது. ஏன்னா மாம்சம் விலகினமானது. ரொம்ப ஈஸியாக அந்த உலகத்தில் இருக்கிற வல்லமைகள் நம்ம விழத்தளிரும். மாம்சம் நம்ம என்ன செய்யாது? கீழ்ப்படி விடாது. தன்னுடைய மனதில் தோன்று மட்டும்தான் அது செய்ய சொல்லும், கீழ்ப்படிய விடாது. அதனால தான் அவர் சொல்கிறார், ஆவியினால் பிறக்க வேண்டும் என்கிற அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அதை குறித்து 4 போதனைகளாக போதித்தோம். இந்த நாளிலும் நமக்கு அடுத்து இன்னொரு பகுதியை காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். இவன் செய்த பாவமோ, நல்லா கவனித்துவார்கள். பிறவியிலேயே இவன் யாரா இருக்கிறான்? குருடனாக இருக்கிறான். குருடனாக இருக்கிறவன் இவன் பாவம் செய்ததனால் எப்படி பிறந்திருக்க முடியும்? இவன் பிறவிலே இவன் பிறக்கவும் இல்லை, வளரவும் இல்லை, செயல்படவும் இல்லை. ஆனால் பிறவியிலே எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கண் தெரியாத ஒரு நிலையில் பிறக்கிறான். ஆனால் இயேசுவிடத்தில் அவருடைய சீடர்கள் கேட்கிறார்கள், இது இவன் செய்த பாவமா என்ற ஒரு கேள்வி வைக்கிறார்கள். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், உலகத்தில் அன்றை மாத்திரமல்ல, அன்றைக்கும் இயேசுவானுடைய ஊழியத்தில் இருக்கும்போது இயேசுவோடு இருந்தவர்களுக்கு கூட சில நம்பிக்கைகள் இருந்திருக்கிறது. பாருங்கள், இவன் செய்த பாவமா? அப்படியானா இவன் இதற்கு முன்னாடி பிறந்து இவன் பாவம் செய்ததுனால இப்ப இவன் எப்படி பிறந்திருக்கிறான்? குருடனா பிறந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அந்த இடத்துல அவர்கள் வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அவர் மனதில் வைத்திருக்கிறார். பாருங்கள், அதை இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவர், இவன் செய்த பாவமா? இன்றைக்கும் அநேகர்கள் இதுதான் நினைக்கிறார்கள். நீ ஒரு பூனையை அடித்தால் அல்லது ஒரு மாட்டை அடிச்சுன்னா நீ அடுத்த பிறகு எப்படி பிறந்துவான்? மாடா பிறந்துருவான். இவன் மனுஷனா பிறந்து ஒரு பாவம் செய்திருந்தா அடுத்த அவன் வேற ஏதோ தான் பிறந்திருக்கணும். மனுஷனா நினைச்சிருக்க முடியாது, பிறந்திருக்க முடியாது. இயேசு அவனுக்கு இந்த மூடத்தன்மையை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பாருங்கள்,
இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. ஆனால் நீ பெற்றோர் பாவம் செய்தா பிள்ளை இப்படி பிறப்பான் அப்படின்னா நினைக்காத, இப்படிலாம் நினைக்காத. இவன் பாவம் செய்துட்டு அடுத்த பிறந்திருக்கான்னு நினைக்காத. இவன் மூலமாக கடவுள் மகிமைப்பட வேண்டும், இவன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்பது இயேசு ஆனவர் அவர்களுக்கு காட்டிய ஒரு பாதையா இருக்கிறது. இவன் பிறவிலே குருடனாய் பிறந்தது ஒரு பாவத்தினால் பிறந்தது என்று நினைத்து விடாதீர்கள். இன்னைக்கு மனுக்குலம் இதுதான் கொஞ்சம் பயப்படுகிறது. பயந்து பயந்து என்ன செய்கிறார்கள், ஐயோ நான் இப்படி பிறந்தது, இதுக்கு முன்னாடி நான் பிறந்த பிறவினால் இப்படிதான் ஆயிடுச்சோ, இதனால் இப்படி நடந்ததோ அப்படி நடந்ததோ என்று இந்த உலகம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய உபதேசத்தை அறிந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட பயங்கள் வருவதில்லை, இப்படிப்பட்ட எண்ணங்களும் வருவதில்லை. எண்ணிலை கொண்டு கர்த்தர் மயப்படுகிற வேலை வந்திருக்கிறது. வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது என்று சொன்னால் உடனே நீ மனதிலே நான் சில பாவத்தினாலே தான் எனக்கு இப்படி நடக்கிறது என்று உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே, உன்னை நீயே வேதனைப்படுத்திக் கொண்டிராதே. உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில காலங்களில மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதபடிக்கு சத்ருவானவன் மனதில் விதைக்கிற ஒரு விதை என்று சொன்னால் இப்படி உன்னையே நீயே வருத்திக் கொண்டே இருக்க வேண்டும், உன்னை நீயே வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவனுடைய கண்ணிகளாக இருக்கிறது, பிசாசுடைய திட்டங்களாக இருக்கிறது. நீ எப்படியோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்குள் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருப்பதற்கு தேவனுடைய திட்டம் ஏதோ இருக்கிறது. நிச்சயமாக என் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார் என்பதை நான் நம்புகிறேன். என் மூலமாக மகிமைப்படுகிறார். என் வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள் வந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து எவ்வளவோ வேதனைகளையும் நிந்தைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக காலங்கள் வரும், அந்த காலத்தில் என்னை தேவன் மகிமைப்படுவார் என்பதை நான் விளங்கிக் கொள்கிறேன் என்ற அந்த விளக்கத்தை இன்னைக்கு நமக்குள்ள விதைக்கும்படியாக பிதாவான தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு இந்த வார்த்தை சொல்வதற்கு என்ன நோக்கம் என்றால், ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வருத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களை நீங்கள் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். அன்றைக்கு கர்த்தர் காலையில் உன்னை காயப்படுத்த வேண்டாம். ஒருவேளை பிறவிலேயே கத்தறியாத நிலையில் இருக்கலாம், பிறவிலேயே தரித்திர நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், நம்மை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னில் கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவாக இது இவன் செய்த பாவம் இல்லை, இவர் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை என்னிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவர் கருத்து சொல்கிறார், என்னுடைய கிரியை என்னில விளங்கணும் அப்படி என்பதற்காக ஒரு காரியத்தை சொல்ற பாருங்கள். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை 4 சகோதரர்கள், 3 சகோதரர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், நல்ல அருமையான நிலையில் இருக்கிறார்கள், நல்ல மருத்துவர்களாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்களாக இருக்கிறார்கள், நல்ல தொழில் இருக்கிறார்கள். ஆனா ஒரே மகன் மட்டும் நல்ல நிலையில் இல்லை, மிகுந்த கஷ்டம். அவன் எதை செய்தாலும் அவனுக்கு என்ன செய்யறதில்ல, வாய்க்கிறது இல்லை, அவன் போறதெல்லாம் ஏடாவிடமா இருக்குது. பெற்றோருக்கு இவனை பார்த்தாலே ஒரு வெறுப்பு, இவனை பார்க்கும் போதே அவனை என்ன செய்கிறார்கள், வேறு விதமாய் பார்க்கிறார்கள், அவனுக்கு அன்பாய் பேசுவதில்லை, வேறு விதமாக பேசுகிறார்கள். என் உள்ளத்தில் பெரிய பாரம், ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படி இருக்கிறது? ஆனால் நல்ல தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், இந்த வாலிப பிராயத்திலிருந்தே தேவனுக்காக பயந்து நடக்கிற ஒரு மகனாக இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தை படித்து, ஆண்டவரை நிச்சயமாக என்னிலையும் நீ மையப்படுவீர், என்னிலையும் ஒரு நாள் வரும் மையப்படுவீர். இன்னைக்கு நான் அவமானப்படுகிறேன், இன்னைக்கு நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக இந்த சூழ்நிலை மறைந்து போகும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே நிச்சயமாக என் வாழ்க்கை அநேகர் பார்த்து மகிழ்ச்சி அடைபடியாக நீ செய்கிறேன் என்று ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வந்து இவனுக்குள்ளே ஒரு மனது ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சு, நம்மிடத்தில் இப்பொழுது ஒன்றுமில்லை, பெற்றோரும் நம்மை கிட்டத்தட்ட துரத்தி விட்டார்கள், ஒரு சின்ன உதவி கூட நமக்கு செய்வதில்லை. ஏனென்றால் பார்க்கும் போதெல்லாம் பெற்றோருக்கு மனதில் என்ன எண்ணுகிறது சொன்னால், ஐயோ நான் 3 பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், அவர்களை குறித்து பேசும்போது மகிழ்ச்சி இருக்கிறது, அவர்களை குறித்து நினைக்கும் போது மகிழ்ச்சி இருக்கிறது, அவரை குறித்து எங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறார்கள், உங்கள் பையன் இப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார், நல்ல பிள்ளைகள் என்று சொல்கிறார். ஆனால் இந்த கடைசியா பிறந்த இவளை குறித்து ஒரு நல்ல செய்தி இல்லை என்று பெற்றோர் அவர்களை வேறு விதமாய் பார்த்து அவரை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவன் உள்ளத்தில் மாட்டும் கர்த்தரோடு போராடுகிறான். ஆண்டவரை நிச்சயமாக
நீர் என் வாழ்க்கையில் மகிழ்ப்பட வேண்டும், நீர் என் வாழ்க்கையில் மகிழ்ப்பட வேண்டும். ஒரு நாள் இவன் எதை குறித்து யோசிக்கல, என் பாவத்தினால தான் நான் கஷ்டப்படுகிறேன்னு நினைக்கவில்லை. நான் என் பாவத்தினால, ஏனென்றால் பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்று சொன்னால் உன் பாவ கண்களை திறக்க வைத்து அதன்படி செய்ய வைப்பது. ஆனால் தேவன் ஆவிக்குரிய கண்களை திறக்க வைத்து ஆவியிலே உன்னை நடத்த விரும்புகிறவர். அதுக்கு பரிசுத்தாவிலே நீ பிறக்க வேண்டும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உனக்குள் இருக்கும்போது அவர் உன் ஆத்மாவுக்குள்ளே பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். உன் ஆவி சோர்ந்து விடாதபடி உன்னை சோர்ந்து போகத்தக்கதான செயல்கள் நடக்கும், உன்னை சோர்ந்து போகத்தக்கதான சூழ்நிலையில் வரும், உன்னை எதிர்பார்க்காதபடிக்கு உன்னை காயத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அதனால நீ பரிசுத்த ஆவி பெறாதபடி கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. பரிசுத்த ஆவி பெறாவிட்டால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவி பெறாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. சோர்ந்து போய் விடுவாய், கலங்கி விடுவாய், பயந்து விடுவாய், சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயந்து விடுவோம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், எத்தனை பேர்கள் பயந்து சோர்ந்து போய் எப்படிலாம் இருக்கிறார்கள். நடக்கிற காரியங்களை, நடந்த காரியங்களை நினைத்து நாம் பரிசுத்தாவியில் இருந்தால் அவர் சொல்லுவார், நடந்ததெல்லாம் நன்மைக்கு. எத்தனை தைரியம் சொல்ல முடியும்? நடந்ததெல்லாம், எது நடந்ததுதான் நன்மைக்கு தான். ஒருவேளை எனக்கு எப்படி பாச எது நடந்தாலும் நன்மைக்கு, நான் இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய காரியம் எனக்கு போயிச்சதே, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். ஒருவேளை அது இன்றைக்கு கொடுக்க விளங்காமல் இருக்கும், இன்றைக்கு கொடுக்க புரியாமல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அது விளங்கும் போது சொல்லுவாய், அன்றைக்கு அது நடந்தது ரொம்ப நல்லதாக இருந்தது. ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பாட்டு கொண்டு பாருங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. அந்த வார்த்தையை அந்த ஒரு சரத்தப்பட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதுக்காக நடக்குது? அது நன்மைக்கு தான் நடக்குது. இந்த காலையில் உன் மனசுல பல கேள்விகள் இருக்கலாம், பல கேள்வி இருக்கலாம். நான் ஏன் என் குடும்பத்தில் நான் மட்டும் இப்படி பிறந்திருக்கிறேன், எவனுக்கு மட்டும் அப்படி நடக்குது, இப்படி ஏன் நடக்குது? தேவனுடைய ஆவி இருக்குவானா, நீ ஒரு மனம் திரும்பின ஒரு ஆளாக இருந்தால், ஞானஸ்நானம் எடுத்து ஒரு பிள்ளையா இருந்தால் உனக்குள்ளே ஒரு பலன் உண்டாக்கி கொண்டிருப்பார்கள். நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. பழமா நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி குறிப்பு இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு. எல்லாம் நன்மைக்கு நன்றி, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு. நடக்கிற காரியம் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாரிடத்தில் என்ன சொல்கிறாரு? உலகத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்ல, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. யோபுடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எதுக்காக நடந்தது? நம்ம யோசிக்கலாம். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் அவனை விட்டு பிடிக்கப்பட்டது, எவ்வளவு பெரிய மரணம் அவன் குடும்பத்தில் நடந்தது. ஆனா ஏதோ அவனுக்கு வேதனை கொடுப்பதற்கல்ல, அவ்வளவும் அவனுக்கு நன்மைக்காகவே நடந்தது. சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. இன்னைக்கு இந்த நம்பிக்கை அநேகருக்கு இல்லாதபடி, குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு இழப்பு, ஒரு தோல்வி, ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே என்ன செய்யறோம்? தேவனை மறக்கிறவர்களாக, எதிர்த்திருக்கிறவர்களாக, தூசிக்கிறவர்களாய், அவரை விட்டு விலகிறவர்களாக இருக்கிறார். ஏனென்றால் பிசாசுக்கு ஒரு பெரிய தந்திரம் உண்டு பாருங்கள். எப்படியாவது மனுக்குலத்தை தேவனிடத்திலிருந்து தேவ ராஜ்யத்துக்குள் போகக்கூடாதபடிக்கு அவர்களை இழுத்து வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று, தேவ ஐக்கியத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவனை எவ்வளவாக பிரயாசப்படுகிறார் என்பதை விளங்க வேண்டுமானால் உனக்குள்ளே மனம் திரும்புதலும் அடையாளமாக பாவத்துக்கு மறித்து நீ பிழைத்து பரிசுத்தாவியை பெற்று அவருடைய வல்லமையினாலே நீ விளங்க வேண்டும். அதனால்தான் அழகா வேதம் சொல்கிறது பாருங்கள். யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மீதமாக சொல்கிறது. ஏனென்றால் பெரும் பகுதியானவர்கள்
இந்த அனுபவம் இல்லாதபடிதான் திரளான கூட்டங்கள், திரளான திருச்சபைகள், திரளான உபதேசங்கள், திரளான ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காரியத்தை திரும்ப திரும்ப நம்ம போதித்துக் கொண்டிருக்கிற சீலோவாமை குறித்து வாசிக்கலாம். யோவான் 3:3. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு, பாருங்க திரும்ப திரும்ப சொல்ற பாருங்க, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் இந்த அனுபவம் சில கூட்டங்களுக்கு, சில மனிதர்களுக்கு இந்த விளங்காத ஒரு விஷயமா இருக்கு. பாருங்கள், யோவான் 1:13. அவங்க ரத்தத்தினாலாவது மாம்சத்தை சிந்தையினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நம்ம தேவனால என்ன செய்யணுமா? இந்த உலகத்துல இந்த பிறவி என்று சொல்றது கொஞ்சம் விளங்கிடுங்க. இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. கவனிச்சு பாருங்க, இதுதான் உலகம் சொல்றது. பல பிறவி என்று சொல்கிறது. ஆனா பல பிறவி கிடையாது. நீ வாழ்க்கை வாழும் போதே இந்த உலகத்திலே சில பிறவிகள் பிறக்க வேண்டும். கிட்டத்தட்ட 4-5 பிறவிகள் நீங்க எடுக்கணும். இங்க நீ மறுபடி பிறக்கலன்னு சொன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, அந்த சியோனுக்குள்ள போக முடியாது. இந்த பூமியிலே தான் சில பிறவிகளை வைத்திருக்கிறார். மாம்சத்தின் சித்தத்தின்படி அல்லது புருஷனுடைய சித்தப்படி ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி கணவன் மனைவியுமாய் வாழ்ந்து பிள்ளையை பெற்று எடுக்கிறார்கள். இப்ப அந்த குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறகு இது ஒரு பிறவி. அடுத்த பிறவி என்ன? மனம் திரும்புதல் ஒரு பிறவி. அடுத்த பிறவி என்ன? மனம் திரும்பின பிறகு அவன் பாவத்துக்கு மறித்து ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு எழும்புறார்கள். அதுக்கு அடுத்த பிறவி. அதுக்கு அடுத்த ஒரு பிறவி என்ன இருக்கிறது? அவன் பரிசுத்த ஆவியை பெறும்போது அடுத்த பிறவியை பிறக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பிறவி இருக்கு பாருங்கள், அவன் சபைக்குள்ள வருகிற ஒரு பிறவி இருக்கிறது. ஆவியில பிறந்து அதுக்கப்புறம் அவன் சபைகளை பிறக்கிற ஒரு பிறவி. கலாத்தியர்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க, வாசிங்கள். கலாத்தியர் புஸ்தகம் 4:26. மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவள் அவளே நமக்கு எல்லாம் சபை என்னது? நமக்கு எப்படி இருக்குது? தாயானவள். நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரரிடம் போய் பேசுறாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. உடனே நிக்கதேம் என்கிற அந்த ஊழியக்காரர் சொல்றார், ஐயா நான் மறுபடியும் எப்படி பிறக்கிறது? நான் பிறந்து வளர்ந்து இப்போ ஒரு சபைக்கு எப்படி இருக்கிறேன்? போதகனா இருக்கிறேன், ரெவரண்டா இருக்கிறேன், அல்லது பாஸ்டரா இருக்கிறேன். நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இப்போ இயேசுவான சொல்லுகிறார், நீ ஒரு போதகனாக இருந்து மறுபடியும் பிறக்கிறது என்ன நீ அறியவில்லை. இந்த மறுபடியும் பிறக்கிறது வேற எங்க பிறக்கிற? இந்த உலகத்திலே நீ பல தன்மைகளாய் மாற வேண்டும். பல தன்மையை மாறணும். ஒரு கூட்டுக்குள் இருக்க புழு பல தன்மைகளாய் மாறி அதற்கு முடிவில் அது என்ன செய்கிறது? வண்ணத்து பூச்சிகளாக சட்டைகளை அடித்து எழுப்பி அழகாக பிரகாசிக்கிறது. நீ அழகாக பிரகாசிக்க வேண்டுமானால் இந்த பூமியில பலவிதமான தன்மைகளோடு நீ என்ன செய்ய வேண்டும்? மாறி மாறி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் முதல் நாம் பிறக்க வேண்டிய விஷயம் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிற பிறப்பு. 2வது பிறப்பு மனம் திரும்புதல். 3வது பிறப்பு ஞான ஸ்நானம். 4வது பிறப்பு ஆவியிலே பிறக்கிறது. 5வது பிறப்பு சபையிலே, மேலான எருசலேம். சபைதான் கர்த்தருக்கு நம்ம எப்படி வைத்திருக்கிறாரு? எருசலேம் வைத்திருக்கிறாரு. நீ சபைக்குள்ள பிறக்காம, சபைக்குள்ள நிக்காம, சபைக்குள்ள வளராம, சபைக்குள்ள சாட்சியாம, சபைக்குள்ள தேவனை மகிமைப்படுத்தாம, சபைக்குள்ள நீ ஒரு மகிமை வாழலன்னா நீ மேலான எருசலேம் மாற முடியாது. மேலான எருசலேம் சபை உனக்கு தாயா இருக்கிறார். எப்படி முதல் பிறப்பிலே 10 மாதம் தாய் மூலமாக உனக்கு போதிக்கப்படுகிறதோ, ஆகாரம் கொடுக்கப்படுகிறதோ, பராமரிக்கப்படுகிறதோ, அடுத்தாக நீ சபைக்குள்ளே பிறக்க வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில நினைச்சுதானா
சேர்த்து கூட அவன் சபைக்குள்ள வரக்கு முன்னாடி இத்தனை பிறவி இருக்குது. எத்தனை பிறவி இருக்குது? முதல் பிறவி என்னது? தாயின் வயிற்றில் பிறக்கிறது. இரண்டாவது மனம் திரும்புதல். மூன்றாவது ஞானஸ்நானம். நாலாவது பரிசுத்த ஆவி. ஐந்தாவது தான் எங்க வர வேண்டி இருக்குது? சபைக்குள்ள வர வேண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி சந்தாகாரா இருந்து சபை ஆளக்கூடாது, சபைக்குள்ள அதிகாரம் பண்ணிட்டு கூடாது. நான் மாதம் சந்தா கொடுக்கிறேன், அதனால எனக்கு உரிமை இருக்குது. இந்த ஆவிக்குரிய தேவனுடைய சபையில இப்படிலாம் கிடையாது. தேவனுடைய சபையில இப்படி கிடையவே கிடையாது. இந்த சபைக்குள்ள எப்படி இருக்கணுங்கிற காட்டுறாங்க. எப்படி இருக்கணும்? நீ இத்தனை பிறவி இருக்கணும். ஆறாவதா இந்த சபைக்குள்ள வருது, சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவனால் பிறக்கிறது. தேவனால் பிறக்கிறது. சபைக்குள்ளேயே கர்த்தர் விசேஷ கூட்டத்தை வச்சிருக்கிறார். விசேஷ வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறதை விசுவாசிக்கிறீங்க. அப்படி கரங்களை தட்டி ஆணவ பயன்படுத்துங்க. இப்போ ஆறாவது ஒரு பிறவி இருக்குது. ஆறாவது பிறவி இருக்குது. ஆனா இந்த உலகத்துல என்ன செய்யறது? எத்தனையோ பிறவி இருக்குது, அத்தனை பிறவி இருக்குங்க. இல்ல, ஒரே தடவை மனுஷன் பிறக்கிறான், ஒரு தடவை பிறக்கிறான். ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் தாயின் வயிற்றில் இருந்து இவன் இப்படி மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். மறுபடி பிறக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாய் பிறந்து அதுக்கப்புறம் சொல்லுகிறார் பாருங்கள். அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. மீண்டும் ஒரு முறை வாசிங்கள். தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் இப்ப பாருங்க அவனுக்குள்ள என்ன சத்தியம் இருக்குது? கிறிஸ்துவின் அப்போஸ்தல உபதேசம் அவனுக்குள்ள இருக்குது. அந்த உபதேசம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால, அந்த வித்து அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும், இந்த மேலான எருசலேமாகிய சபைக்குள்ள, எல்லாருக்கும் தாயாகி சபைக்குள்ள அந்த தாய்க்கு கீழ்ப்படுது. இதுதான் யாக்கோபு ஒரு நல்ல அடையாளம் பாருங்கள். யாக்கோபு ஏசாவை கொஞ்சம் எடுத்துக்கொண்டால், ஏசாவை குறித்து வேதம் சொல்கிறது, வனசஞ்சாரியா இருந்தான். அவனுடைய வேலை போல சுத்திக்கிட்டே அடைகிற வேலை, சபையா சுத்துறது, ஊரா சுத்துறது, இந்த சுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு வேலை அவனுடைய. அங்க போய் வேட்டையாடலாமா, இங்க வேட்டையாடலாமா, நல்லா திங்கலாமா, இதுதான் அவனுடைய வேலை. ஆனா யாக்கோபை குறித்து சொல்கிறது, அவன் கூடார வாசியாக இருந்தான், தன்னுடைய தாயோடவே இணைந்திருந்தான். அதனால பாருங்கள், ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகம் பிற்காலத்தில் யாருக்கு சொந்தமாகிவிட்டது? யாக்கோபுக்கு சொந்தமாகிவிட்டது. ஏசாவை அதுக்கப்புறம் நினைக்கப்படவில்லை. பாருங்கள், நீங்கள் இந்த காலையில நீ மேலான எருசலேம் அவன் சபையை கத்து சும்மா உருவாக்கல பாருங்க. சபை ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக, ஒரு புகழுக்காக, ஒரு மாயத்தை, ஒரு ஆடம்பரத்துக்காக அவர் உண்டாக்கவில்லை. சபை குறித்து பெரிய தரிசனம் இருக்குது. சபை அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அந்த வித்துக்குள்ள இருக்க வேண்டும், அந்த வித்தை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த வித்தை ஒவ்வொருவரும் கொடுத்து அந்த வித்தினாலே அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் முதல்ல இந்த இத்தனை பிறவி எடுத்துக்கு வரணும். தாய் வயிற்றில் பிறக்கிறது ஒரு பிறவி, அடுத்து மனம் திரும்புதல் இரண்டாவது பிறவி, மூன்றாவது ஞானஸ்நானம் எடுக்கிறது மூன்றாவது பிறவி, நாலாவது பரிசுத்த ஆவியை பெறுவது நாலாவது பிறவி, ஐந்தாவது பிறவி என்ன செய்யணுமா? சபையில் மேலான எருசலேமுக்குள்ளே வரணும். இந்த உள்ள வந்தாதான் உனக்குள்ள கிறிஸ்துவின் வித்து, கிறிஸ்துவினுடைய ஆழமான உபதேசங்கள், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உபதேசங்கள் உனக்குள்ள வரும். அது வரும்போதுதான் நீ எப்படிப்பட்ட நபராக இருப்பாய் என்று இங்கே 1 யோவான்ல அழகா தெளிவுபடுத்தி காட்டுறார். அழகா தெளிவுபடுத்த வார்த்தை பாடி தேவனால். இப்போ இங்க இருக்கிற நம்மள யாரு? சபைக்குள்ள ஒரு குரூப் கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவனால் பிறந்த ஒரு குரூப் இருக்குது, தேவனாலே பிறந்த ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் அப்படியே இருந்துச்சுமா, அந்த மேலான எருசலேமாகிய அந்த சபைக்குள்ள அப்படியே என்ன செய்யும்? சபைக்குள்ளே மறுபடி பிறக்கிறது. சபைக்குள்ள இருக்கிறது முதல் பிறவியெல்லாம் இப்படி நான் சொன்ன சிஸ்டங்கள் இதெல்லாம் பிறந்து உள்ள வந்துட்டோம். உள்ள வந்த ஒரு அடுத்த ஒரு புது சிஷ்யா பிறக்கிறோம், அடுத்த புது சிஷ்யா இருக்கிறோம்.
இந்த அனுபவத்துல வந்தால்தான் நீ என்ன செய்ய முடியும் சொன்னா இயேசுவை பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியும். அதனால்தான் பாருங்க இந்த இடத்துல யோவான்ல 9ஆம் அதிகாரத்தை இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. அதை 7ஆம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் படித்து பாருங்க. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். சீலோவா என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இருந்ததை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா? இப்போ இவன் பாருங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தா பிச்சை கேட்டு. இப்ப நான் முதல்ல எடுத்து சப்ஜெக்ட் வருதா, உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை நீ ஒரு எப்படிப்பட்ட நிலையில ஒருவேளை இருந்திருக்கலாம். உன்னை பிச்சைக்காரனா பார்த்தவர்கள், ஒண்ணுக்கு லாய்க்கில்லைன்னு பார்த்தவர்கள், இப்படிப்பட்ட நிலையில் உன்னை பார்த்தவர்கள். நான் சொல்ல ஒரு குடும்பத்துல 4 பையங்க, 3 பேர் நல்ல நிலை, ஒரு பையன் மட்டும் எப்படி இருந்தான், அவன் மனதில் ஒரு எண்ணம் உண்டாடுது. கர்த்தருடைய வார சபைக்குள்ள போனான், வார்த்தை கேட்டான், மனம் திரும்பினான், ஞானஸ்தானம் எடுத்தான், அபிஷேகத்தை பெற்றான், சபைக்குள்ள வந்தான், சபைக்குள்ள இருந்து அப்படியே சாட்சியா மாறினான். அப்பொழுது ஊழியக்காரர் சொன்னார், நீ போய் என்ன செய்வான், எங்கேயாவது இந்த பழைய தகரங்கிறெல்லாம் கிடச்சுன்னா அதை எடுத்து எல்லாம் அதை வாங்கி அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ண அப்படின்னா அப்படி சொன்னார். கையில் ஒரு 500 ரூபாய் கொடுத்து இதை வச்சு என்ன பண்ணு, வியாபாரம் பண்ண அப்படின்னா வியாபாரத்தை பண்ண ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்குள்ள அவன் பெரிய அளவில் கவர்மெண்ட் ரயில்வே அதுல கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய மாதிரி கர்த்தர் மாற்றினாரு. எல்லா சகோதர பார்க்கிலும் கர்த்தர் இவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமே, உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறவர். ஒருவேளை நினைக்கிறான், நான் ஒரு குருடனா பிறந்தனோ, நான் தரித்திரத்திலே பிறந்துட்டேனே, பிறக்கும்போதே சாபத்திலே பிறந்துட்டேனே, அந்த சாபத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் உன்னை மறுபடி பிறக்க வைத்திருக்கிறார். அடுத்த சீலோவாம் கொண்டு வர்றார். குளம் நிறைய குளம் இருக்குது பாருங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குளம் இருக்கு. இஸ்ரவேலின் குளம், எகிப்தின் குளம், அந்த ராஜாவின் குளம், இந்த குளம் நிறைய இருக்குது. புதிய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெதஸ்தா குளம் இருக்குது. அது என்ன பெதஸ்தா? அற்புதத்தை உண்டாக்குற இடம். சீலோவாம் கண்களை தெளிவுபடுத்துகிற இடம். எதை நம்புறீங்க? ஒருவனுடைய கண் தெளிவாக இருந்தால் அவன் சரீரம் எப்படி இருக்கும்? வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், கண்ணானது உன் சரீரத்துக்கு எப்படி இருக்குதா? விளக்காய் இருக்கிறது. விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன்னுடைய கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு விளக்கு எது? கண்ணுதான். கண்ணு இல்லைன்னா சூரியனுக்கு முன்னாடி இருந்தா கூட எப்படி இருக்கும்? சூரியனே முன்னாடி இருந்தா கூட அவனுக்கு என்னதான் இருக்கும்? எல்லாமே இருட்டதா இருக்கும். தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரியே தான் நிச்சயம் இருக்கும். இங்க இதுல இயேசுவானவரே சொல்றாரு பாருங்க, அவர் இந்த காட்டுக்கு இருக்கிறார். இந்த வார்த்தை மீண்டும் ஒரு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். கண்ணானது சரீரத்துக்குரிய விளக்கா இருக்கிறது. அவர் சொல்றாரு, விளக்குனா என்னது? முன்னாடி விளக்குன்னா ஒரு கல், அதுல ஒரு இது மாதிரி வெட்டி அதை எண்ணெய் ஊற்றி அங்கங்க ஒரு இடத்துல எரிச்சிருப்பாங்க, விளக்கு இருக்கும். நம்ம இன்னைக்கு தான் எலக்ட்ரிசிட்டி பார்க்குறோம், அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கங்கே ஒரு கல் தூண் இருக்கும். அந்த கல் தூண்ல மேலே வந்து அப்படி சின்ன ரவுண்ட் மாதிரி ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அதில் எண்ணெய் ஊற்றி அதில் திருப்பி வச்சுருப்பாங்க. அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்கள் ஊர்லன்னா நான் அதை பார்த்துருக்கேன். அப்போ தெரியாது எதுக்கு இந்த கல் வச்சுருக்குது அப்படின்னா அவர் சொல்லுவார்கள், இரவு நேரங்களில் இந்த வழி போக்கு இல்லா போகிறதுக்கு இதில் என்ன எண்ணெய் ஊற்றி வச்சுருவாங்க. எண்ணெய் ஊற்றி அதை திரியில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் விளக்கு. இங்கே சொல்கிறார் பாருங்க, அந்த மாதிரி இந்த சரீரத்துக்கு கடவுள் நமக்கு நினைச்சிருக்கிறாரு
கண்ணுல வச்சிருக்கிறாரு. இந்த கண்ணு நல்லா தெரியும்னா உனக்கு ஒரு என்ன தேவை இருக்குது, அதான் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் பரிசுத்த ஆவி பெறலன்னு பரலோகம் போக முடியாது. பரிசுத்த ஆவி பெறலன்னா கத்த சாட்சி இருக்கவே முடியாது. நீ நினைக்கலாம் அப்படி இருக்கிற ஒழுக்கமா இருக்கிற இதெல்லாம் எதுவா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சத்தியத்தை கீழ்ப்படியவே முடியாது. பரிசுத்த ஆவி பெறலன்னா நீ ஒரு நாளும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமா நடக்காது. இது அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். இந்த விதையை விதைக்கணும். நிச்சயமா நீங்க விரும்பணும். பரிசுத்த ஆவி பெறாமல் இருந்தேன்னா நீ கட்டுக்குள்ள உபத்திரத்தில் இருப்பா. நீ பிறவிலே கண்குருடனா இருக்கு பிறந்தது போல இருந்துகிட்டு இருப்பா. உன் கண்ணு திறக்கப்படணும்னு சொன்னா நீ அபிஷேகத்தை பெறணும், ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுக்கணும், மனம் திரும்பணும். இது தேவ சுத்தமா இருக்கிறது, கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. ஆனாலும் உன் சரீரத்து கண்ணு விளக்கா இருக்கிறது அப்படி சொல்கிறார். அந்த கண்ணு சரியா இல்லைன்னா உன் சரீரம் முழுவதும் இதை காட்டுறாது. உன் வாழ்க்கை முழுவதுமே அது எப்படி இருக்குன்னா நிந்தையும் அவமானமா இருக்கும். நீ வேலை செய்யற இடத்துல கூட பிரகாசிக்க மாட்டா, உன் வீட்டுக்குள்ள நீ பிரகாசிக்க மாட்டா, உன் ஜனத்துக்குள்ள நீ பிரகாசிக்க முடியாது, நீ வசிக்கிற இடத்துல பிரகாசிக்க மாட்டாது. எல்லாரும் உன்னை வெறுக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா உன் கண்ணு மட்டும் சரியாச்சுன்னு சொன்னா அப்படியே வேதத்தின் அதிசயத்தை பார்க்க ஆரம்பித்து விடுவாய். வேதத்தின் ரகசியத்தை அறிய உனக்குள்ள பாருங்க அந்த எண்ணம் உண்டாகிட்டே இருக்கும். அப்படியே அதுக்கு கீழ்ப்படிய உன் கண் பிரகாசமாக மாறும், அழகாக நீ பார்ப்பாய். இன்னைக்கு இந்த பார்வை நமக்கு இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சீலவாம், அதனால தான் சொல்றார் சீலவாமின் கோபுரம். நீ கோபுரம் மாதிரி கர்த்தர் உன்னை வைத்து நிற்கிறார். சும்மா சாதாரண நோக்கத்துக்கு இல்லைங்க. கோபுரம்னா நான் எழுத்துப்படியான அந்த கட்டடத்தை குறித்து பேசல. நம்ம கர்த்தர் கோபுரம் வச்சிருக்கிறார். நீ தான் உன் குடும்பத்துக்கு வெளிச்சம். எதை நம்புறீங்க? அது கர்த்தரோட கோபுரமா வீட்டுக்கு வச்சிருக்கிறார். அப்படி வருவது தேவ சுத்தம். கர்த்தர் ஒண்ணு ஒரு திட்டம் இல்லாம உருவாக்கல, உன் தாய் வயிற்றுல ஒண்ணு பிறக்க வைக்கல. ஆனா இந்த விலகாதனால தான் இன்னும் இடிச்சு இருக்கிறார். முடவனா நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா முடவனுக்கு கூட ஒரு இடம் இருந்துச்சு, பெதஸ்தா குளம் இருந்துச்சு. பெதஸ்தா குளத்துல போய் அவன் என்ன சுகத்தை பெற்றான். ஆனா இன்னைக்கு கத்த அற்புதத்தை அடையாளத்துக்கு மாத்திரமில்ல, நீ பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறார். நீ பார்வையடைய வேண்டும். உன் கண்கள் திறக்கட்டும், சபையுடைய கண்கள் திறக்கட்டும். ஆண்டவரே இன்றைக்கு கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே. நான் ஒரு குருடன மாதிரி தடவிட்டே இருக்க கூடாது. நீங்க தடவரமா தடவில்லையா? அப்படியே என்ன ஆண்டவரே இங்க போனாலும் வாங்கிக்க மாட்டேங்குது, இங்க வாங்க அடுத்த பார்த்தோட கண்ணு தெரியுது. பார்த்தோம் அவன் அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறேன். இப்படியே வேதனைப்பட்டு பொறாமப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு நம்மளுக்கு எரிஞ்சு மற்றவர்கள் எரிக்கிறவளா மாறிக்கிறோம் பாருங்க. எத்தனை இன்னைக்கு கர்த்தரும் கண்ணை திறக்கணும்னா அதுக்கு தான் சீலவாம் என்கிற குளத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த வார்த்தை படித்து பாருங்க, ரொம்ப நல்லா பாருங்க. யோவான் 9:7-8. நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். நீ போய் சீலவாம் குளத்தை, ஏன் பெதஸ்தா குளத்திற்கு கழுவி சொல்லிருக்கலாங்க? அங்க அற்புதம் நடக்கும், நோய் நொடிகள் குணமாக்கும். இதே மாதிரி சில வசனங்கள் நோய் நொடியெல்லாம் குணமாக்கும். சில ஊழியர்கள் அதெல்லாம் செய்யும், அற்புதத்தை செய்யும். அற்புதம் மட்டும் வாழ்க்கை அல்ல, அற்புதம் மட்டும் வாழ்க்கையில. நீ சீலவாமுக்கு போ, அங்கே இப்போ ஒரு கண்களை என்ன செய்ய, அதுக்கு முன்னாடி அவர் வேலை செய்தாரு. ஏற்கனவே அவன் கண்ணு தெரியல, உமிழ்ந்து சேரை உண்டாக்கி அவன் கண்களிலே பூசினான். பூசிட்டு இப்ப சொல்றாரு ஏற்கனவே அவனுக்கு கண்ணு தெரியல, இப்ப அதுக்கு மேல இது சேரையும் பூசிட்டு அந்த பியூட்டி பார்லர்ல போனீங்கன்னா அங்க படுக்க வச்சு கண்ணு இதெல்லாம் பூசி அப்படியே உட்காந்துரு. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த கண் சுற்றி இருக்கிற கருவளைகள்லாம் போறதுக்கு அப்படி வீட்டு போல அப்படி இதெல்லாம் பண்ணி அப்படியே வச்சுப்போம், அப்படியே உட்காந்துருப்போம். எடுக்காதனே அடுக்க மாட்டேன், அப்படி கீழ்படி இருப்பாங்க. ஆனா கர்த்தர் நீ சொல்றாரு பாருங்க, உனக்கு அதெல்லாம் உனக்கு மாற்றாது, அதெல்லாம் பெரிய மாற்றத்தை உண்டாக்காது. என்னுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிப்பாரு. என் வசனத்தை எடுத்து பூசி பாருவ மேல, வசனத்தை எடுத்து பூசி மாறு. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் முன்னாடி ரொம்ப நிறைய விதவிதமானதெல்லாம் போடுவேன் குறிப்பிட்ட காலத்தில். ஆனால் என்னைக்கு இந்த வசனங்கள்லாம் படித்து இந்த சத்தியத்தில் வர இருக்கணும், அப்புறம் அதெல்லாம் போடலாம் ஒன்று நிறுத்திட்டேன். அதுக்கு முன்னாடி நல்லா சென்று யூஸ் பண்ணுவேன், நல்லா போட்டு அவங்க எனக்கு அதில் பிடிச்ச போட்டு கோகுல் இருக்கும் பழைய போட்டு உண்டு, அது நல்லா படத்தில் இருக்கும்.
அது யூஸ் பண்ணுறது எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்போ அது போட்டாலும் கொஞ்சம் கருப்பாக தான் இருந்துச்சு, ஒன்றும் மாறவே இல்லை. என்னெல்லாம் ஊசலோட மாறல. யாரெல்லாம் சொல்கிற சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். கடைசியில் ஒரு முடிவு எடுத்தேன், நமக்கு பிடித்தமாக அது லைஃபாக சொல்லிட்டு தான். நான் எக்கனாமிக்காக அது நல்லா லாங் லைஃப் வரும், ரொம்ப நாள் வரும், அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அதே தான், எந்த இதையும் பூசுறது இல்லை, எந்த இதையும் பூஸ் பண்ணல. யாராவது சென்று கொடுத்தா கூட அப்படியே தான் இருக்கும், யாராவது பவுடர் கொடுத்தா கூட அப்படி தான் இருக்கும். ஒரு குழந்தை எத்தனையோ வருஷங்கள் இருக்கும். எனக்கு வந்து சென்று கொடுத்தா நல்லா இருக்கு, எனக்கு என்ன வச்சிருக்கிறேன், ஏன் வச்சிருக்கிறேன்னா அவர் பார்க்க போகிறாங்க, நான் இத்தனை வருஷம் ஆச்சுது இந்த சென்று போட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக அதை வச்சிருக்கிறேன். அது கொடுத்தவர் நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்படி ரொம்ப பாசமாக கொடுத்தாரு. இது நான் ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் வசனங்களை அறிய ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் இந்த வேஷங்கள்லாம் நம்ம விட்டு நினைச்சிடும், போயிடும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நினைச்சாதீங்க. இந்த கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சோன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுலாம் போயிருப்பாங்க. உங்களுக்கு அதுகளை திருப்தி வராது, அதை குறித்து மகிழ்ச்சி வராது. வசனத்தை படித்து இந்த வித்துள்ள வந்த உடனே உங்களை உள்ளுக்கே ஒரு கூட்டம் தனியை பிரித்து எடுப்பார் பாருங்க. உள்ளே ஒரு கூட்டமாக மாற்றும். சபைக்குள்ளே நிறைய ஒரு விசேஷத்தை கொண்டதை கருத்தை உருவாக்குவார். எல்லாரும் அதை செய்ய முடியாது, வர முடியாது. அந்த அர்ப்பணிப்புள்ளாத வர முடியாது, வாஞ்சை இல்லாத ஆள் வர முடியாது, வாஞ்சை இல்லாத ஆள் வர முடியாது. ஒருத்தர் அந்த வாஞ்சை இருந்தாதான், அந்த விருப்பம் இருந்தாதான் வர முடியும். காலையிலே எந்திரிச்சு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிலருக்கு பொறுப்பு பாருங்க, 4 நாள் உற்சாகம், 5 நாள் பாருங்க நான் விசாரிக்கிறேன். இதெல்லாம் அதுக்குள்ள வந்து வித்து கிடையாது. அடுத்து என்னோட பார்த்தா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட ஒரு வேலை இருக்குது பாருங்க. நம்மளோட சொல்கிறாரு, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நீ இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்ட்டு. இன்னொருத்த வராங்க, இன்னைக்கு ஒரு படம் வாங்கினா ஒரு படம் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. உடனே எங்கே போயிருவோம், எங்கே போய்ப்போம்? ஒரு படம் வாங்கினா அல்லனா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் போனால் நல்ல பிரியாணி கிடைக்கும், உடனே அங்கே போயிருவோம் பாருங்க. நல்லா சாப்பிட்றதுக்காக ஓடிடுவோம். என்ன பொறுப்பு இருக்கிறத விட்டுருவோம் பாருங்க, பொறுப்பு இருக்கிறத விட்டுருவோம். அதனால தான் ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு சொன்னால், அதனால தான் நான் யாரையும் கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்குறதே இல்லை. வாஞ்சி இருக்கிறதா அவங்கள வரணும். நான் கூப்பிட்டு நீ செய்கிறதா நாளைக்கு நமக்கு அவங்க வருத்தங்கள் வரும், நம்ம கோவம் வரும். கடைசி நாம் தான் பாவிகளாக மாறிடும். கோபம் கடைசியில் எது உண்டாக்கும்? பாவத்தை உண்டாக்க வச்சிடும். ஆனால் வாஞ்சி அவன் எழுமணும். ஐயா எனக்குள்ள என்னுடைய வேலை உபதேசம் பண்ற மட்டும்தான், போதிக்கிறது என் வேலை. காது உள்ளவன் கேட்டு கீழ்ப்படுகிறது உங்க வேலை பாருங்க. அப்போ என்ன சொல்ற, நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்டவர் எனக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஆளா இருக்கணும், நான் தேவ சுத்தம் செய்கிற நபரா இருக்கணும். அதனால இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா பேசுறா பாருங்க. தேவ சுத்தத்தின்படி பிறக்கணும். இந்த வார்த்தை படிக்குமா? 1 யோவான் 3:9. தேவனாலே பிறந்த எவனும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் தேவனால பிறந்த ஆளு அப்படிங்கிட்டு தைரியமா சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? நான் யாரு? இது எத்தனாவது பிறவி? 6வது பிறவி. 7வது பிறவி அப்படியே மறுரூபமாகிறது. 7வது தான் இருந்து நாம் மரித்த பின்பு அல்லது உயிரோடு இருந்தால், நாம் மரித்தாலும் சரி அது உயிரோடா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வரும்போது இப்ப அதை பார்க்கறதுக்கு தான் கண் ரொம்ப அவசியம். ஆனால் அப்போஸ்தலர்கள் படியில் 1ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும்போது அவர்கள் இயேசுவானவர் மரித்து தனது பூமியிலே நிறைய வெளிப்படுத்திட்டு அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது சீசர்கள் நின்று பார்க்கிறார்கள். கலிலேயாவிலே நடக்கிற ஒரு சம்பவம். கலிலேயா பட்டணத்துல இருந்து கவனிக்கிறாங்க. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு அழகா இந்த வசனத்தை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு, நல்ல கவனிங்க, எப்படி உங்கள் கண்களுக்கு, ஏன் கர்த்தர் சீலோவாம் என்கிற குளத்தில் கொண்டு போய் அவனை கழுவ சொன்னார் என்று சொன்னால், இந்த சீலோவாம் என்கிற அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே நீ சுத்திகரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உன் கண்ணு தெளிவாக இருந்தாதான்
ஆண்டவருடைய வருகையில் அதை நீ பார்க்க முடியும், பார்க்க முடியும். நீ பிரவேசிக்க முடியும், அடுத்து மர்மமாக்க முடியும். சும்மா மர்மமாக்க முடியாது. வெறும் அற்புதத்தை வச்சுட்டு, அடையாளத்தை வச்சுட்டு, நன்மையை வச்சுட்டு நான் இதை பெற்றிருக்கேன். நிறைய சொல்லுவேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், வீட்டை கொண்டு வரலாம் போக முடியுமா? போக முடியுமா? எனக்கு ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்தார், கொண்டு போக முடியுமா? இவைகளெல்லாம் நமக்கு தேவை தெரியும். இவைகள் பெரிய காரியம் அல்ல, இவைகள் பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல. நிறைய பேர் இப்படி நினைச்சுதான் இப்படி கவலைப்பட்டு அவன் மறுபடி பிறக்காம அப்படியே சப்பானியாக குருடர்களாக மரித்து போய்விடுகிறார்கள். இவர்கள் எப்படி தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். எப்படி இந்த கவலை இதான் விசுவாசம் செய்கிறான். துன்மார்க்கனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த உடனே உன் கண் அதை பார்க்குது, மாம்சக்கன் அதை பார்த்து நீ பொறாமைப்படுகிறார், எரிச்சல் அடைகிறார். எத்தனை பேர் பொறாமை நான் எரிச்சல் இருக்கிறான்னு பாருங்க. குடும்பத்துக்குள்ளே பொறாமை எரிச்சல்கள். ஐயோ அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான். நீ சிலோவம் வா, சிலோவில் வா, உன் கண்ணை கழுவங்க. இந்த வசனத்தில் அவன் சுத்திகரி. உன் கண் தெளிவாக இருந்தால் தான் அவன் சரீரம் சரியா மாறும். கண்டு தெளிவாக இருந்தால் அவன் எண்ணம் சரியா இருக்கும், யோசனை சரியா இருக்கும், நடக்கை சரியா இருக்கும், எல்லாம் சரிக்கும். தானம் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில் விரும்ப வேண்டியதில்லை, அது தானாவே உனக்கு ஆசீர்வாதம் வரும். அதான் சொன்னார், முதலாவது அப்படி ராஜ்யத்தை அப்படி நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும்? இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதான் சொல்ற, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட என்ன செய்யறதில்லை, வேதனையை கூட்டுறதில்லை. கர்த்தரோட ஆசீர்வதிச்சிட்டான்னா அதோட வேதனை வராது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறன்னா ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஒரு பக்கம் மருத்துவ செலவாகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஒரு பக்கம் திருடு நம்ம திருடிட்டே இருக்கிறான். அது திருடு போகும்போது நம்ம பண்ற வேதனை வலி நமக்கு தான் தெரியும். ரொம்ப அது வலியா இருக்கும். இல்லை நம்ம அனுபவிச்சிருக்கோம். இந்த சத்தியத்தை படிக்கும்போது தான் ஒன்று தீர்மானம் எடுத்தேன், இனி இதுக்கான பிரயாசங்கள் எடுக்கவே கூடாது. போனதை குறித்து கவலவும் படக்கூடாது, நினைச்சு மக்கானுக்கு எதுவும் எடுக்கக்கூடாது. இல்லை நம்ம கண்ணு அதுக்கு நம்ம போக வேண்டாம். வசனங்களை அறியதான் பாருங்க, நம்ம விடுதலையாக்கிட்டே இருப்போம். அதனால்தான் சத்தியத்தை அறிவு சத்தியங்களை விடுதலையாக்கும். நீ சிலோம் ஏன் வரணும் பாருங்கள். கலிலேயர்களை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் நினைச்சுவான். இன்னைக்கு வருகை எதிர்நோக்கி காத்துகிற கண்கள் நம்முடைய கண்கள். அதனால பாட்டு பாடின விஷயம், இந்த அழகான கண்கள் என்னை இப்ப அவர் காண்றது ஒருபோது இருக்கிறது. நீ காண முடியுமா? வான் கண்ணு பார்க்குமா? உன்னுடைய கண்கள் அதை பார்க்குமா? ஆண்டவர் என் கண்களை, உன் கண்ணு தெளிவாகட்டும். அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஒருத்தன் வந்து சொன்னான், ஏன்னு தடை பார்த்துட்டு இது எப்படி இருக்குது? வேதத்தில் ஒரு மனுஷன் சொன்னான், மனிதர்களை நான் மரமா பார்க்கிறேன், மனுஷனை எப்படி பார்க்கிறேன்? அவன் இவனுக்கு அரவர் கண்ணு தெரிஞ்சிருக்கு. அரவர் கண்ணு தெரிஞ்சிருக்கனால இப்ப என்ன செய்யறது? வேற மாதிரி தெரியுது. நல்ல கண்ணு தெரிஞ்சாதான். ஆனா ஊர்ல பேர் வச்சுப்பாங்க நல்ல கண்ணு. ஆனா இவன் கண்ணே கெட்ட கண்ணா இருக்கும். பேர் மட்டும் எப்படி இருக்கும்? நல்ல கண்ணு. ஞானம் முத்துனே இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட ஞானமே இருக்கவே இருக்காது. முத்துனியம் இருக்கும், அவன் முத்தாவே இருக்கவே மாட்டான். பேர் மட்டும் அப்படி இருக்கு. இல்ல, கர்த்தர் ஒண்ணு அப்படிப்பட்ட விதைக்கு வைக்கிற ஒரு சரியான நிலைக்கு உருவாக்குறாரு. சீலோவாமிலே வந்து உன் கண்களை கழுவப்படுகிறார். கழுவுறது இன்னைக்கு தண்ணியில போய் கழுவுறது அது குறித்து இல்லை. அதனால நிறைய பேர் புனித தண்ணீர் இல்லை, அங்க போய் கழுவிட்டா இங்க போய் கழுவிட்டா. நம்ம ஆட்டு இருக்கிறவங்க எருசலேமில் இருக்கிற யோர்தான் தண்ணீர் என்று விட்ட நம்ம அதெல்லாம் கொண்டு போய் வியாபாரம் பண்ணிடுற இருக்கு. சீலம் யோர்தான் தண்ணி இயேசுவானவன் ஞானஸ்நானம் எடுத்தார், அதனால அது விசேஷ தண்ணி. அப்படியே மைண்ட் வேற மாதிரி போது, கண்ணு வேற மாதிரி பார்க்க பாருங்க. சத்தியத்துல கண்ணு விடுதலைக்கப்படுறது இல்லை. நீ இருக்கிற இடம் தான் பரிசுத்த பூமி. எதை நம்புறீங்க? இதான் உனக்கு சீலவா, சபா உனக்கு சீலவா, இந்த குல சீலவா உனக்கு. இங்க வந்து வசனத்தை நீ கேட்க கண்ணு தெளிவடையும். நான் முன்னாடி நிறைய ஆசீர்வாதங்களை பற்றி பேசியிருக்கேன், வருஷங்களை பேசியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் விட்டுரு, இன்னும் அடுத்த லெவலுக்கு வா. சபைக்கு சொல்றதை கேட்காதவங்க போட்டோம். ஆனா நீ அந்த வேலையை மட்டும் செய்துட்டு இரு. ஏன்னா இங்க பரலோக தூதர்கள் உண்டு, நிறைய தூதர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றதை எடுத்து யாருக்கு தேவை கொண்டு சேர்ப்பார்கள். சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். இனில அற்புதத்தை தேடிக்கிட்டோம், எனக்கு அங்க அது நடக்கும், எனக்கு அங்க போன வீடு கிடைக்கும், இங்க போன கல்யாணம் நடக்கும், இங்க போன பிள்ளை நடக்கும், இதெல்லாம் ஓடுற காலம் இல்லை. உன் கண்ணு தெரியட்டும்.
எப்படி இயேசுவான எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வீடு வரும்போது உன் கண் நினைச்சாலும் பார்க்கணும். நீ உயிரோடு இருந்தாலும் பார்க்கணும், மரித்தாலும் நினைச்சாலும் உன் சரீரம் பருவமாக்கப்படணும். அடுத்த பிறவி 7வது பிறவிதான் உன்னதமான பிறவி. அடுத்த பிறந்த உடனே நம்ம எங்க இருப்போம்? சியோனிலே காணப்படுவோம் அல்லது எருசலேமிலே காணப்படுவோம். அவள் எல்லாருக்கும் தாயானவள். ஆனால் சபை இந்த பூமியிலே ஒரு பரலோகத்தை வச்சிருக்கிறாரு, சிஸ்டத்தை அப்படியே இங்கே வச்சிருக்கிறாரு. இங்கே செய்யப்படாதான் இயேசுவான ஜெபம் சொல்றார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இங்கே செய்யணும். இங்க சிஸ்டருக்கு நீங்க இப்படி பிறந்ததே இங்கே எடுத்து ஆக நினைச்சுக்கலாம். நான் இன்னைக்கு எனக்கு ஒரு மாறாடி ஃப்ரெண்டு அவர் ரொம்ப அடிக்கடி சொல்றாரு, அப்போ நம்ம என்ன செய்தோமோ அடுத்த பிறகு அப்படி பிறப்போம், இப்படி பிறப்போம், இப்படி பிறப்போம். நம்பிக்கை அப்படி பாருங்க. இல்ல ஒரே தடவை தான் பிறக்கிறோம். இந்த ஒரு தடவை தான் வாழ்க்கை. அது எத்தனை வயசுங்கிறது நமக்கு தெரியாது, அவர் குறிப்பிட்ட வயசு. ஆனா ஒவ்வொரு நாள் விசேஷித்தது, ஒவ்வொரு மாதம் விசேஷித்தது, ஒவ்வொரு வாரம் விசேஷத்தை. இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு, என்ன வார்த்தை கொடுக்கிறார், அதுக்கு அப்படி கீழ்ப்படியட்டும், அப்படி நடக்கட்டும், அதை நம்ம மறுபடியும் பிரதினே இருக்கட்டும். இங்கேதான் 4 விதமான பிறவியை சரிபடுத்தி விட்டால் 7வது பிறவி அவரோடு வாழ்கிற பிறவிக்கு அந்த ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியும். இதாங்க வழி. அதனால ஈஸ்வரன் நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் வர முடியாது. அந்த பிதாவாகிய தேவன் சபை மூலமாக இந்த வயலை செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலையில என்னோடு பேசுறதுக்கா ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் முழங்கால் பண்ணிடலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரோடு பேசுவோம். ஆண்டவரே நான் மறுபடி பிறக்க ஆண்டவரே கூடாதபடிக்கு இருக்கிற சிலருக்கு என்ன செய்திருப்போம், கொஞ்சம் ஏதோ ஒரு அற்புதத்தை பார்த்துட்டு ஆண்டவர் எனக்கு செய்ததுனால நான் இயேசு நம்புறேன், அதனால நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இது செய்திருக்கிறார், அதனால எனக்கு இந்த பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன். அவ்வளவுதான், அந்த நிலையில் நின்றோம். இந்த 3 பிறவிதான். அடுத்த பிறவிக்குள் நம்ம என்ன செய்யறதில்ல, பிறக்கிறது இல்லை. அடுத்த லெவல் இருக்குது. இந்த 7 பிறவிய மனதில் வச்சுக்கிடுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும். ஆண்டவரே நான் சீலோவாவுக்கு என்னை கொண்டு வந்த நோக்கமே தான் இந்த சீலோவான தான் இன்னொரு கோபுரமா இருக்கடையா. விழுந்து போன கோபுரத்தை திரும்பவும் கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். விழுந்து போன வாழ்க்கையை தேவன் எடுத்து நிறுத்துவார். விழுந்து போன ஜீவியத்தை, விழுந்து போன நம்பிக்கையை கர்த்தர் திரும்பவும் உனக்கு கொண்டு வரட்டும், ஆள் மனதில் கொண்டு வரட்டும், மைண்ட்ல கொண்டு வரட்டும். ஐயா எனக்கு இன்னைக்கு கண்ணை திறந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நான் பிறவியில இருந்து கூட சில நேரத்துல இது அறியாம தான் இருந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் கண்களை திறந்து திறந்து சிலவன் கொண்டு வந்த நோக்கம் கண்ணை திறக்கிறதுதான். ஆண்டவரே என் கண்ணை திறந்துள்ளும் ஆண்டவரே. ஆனந்தம் பாருங்க, இயேசுவின் அன்புக்குள்ள வந்துட்டானவர் அது இனே எந்த அன்பு இருக்கவே முடியாது, அதுக்கு இனே எதுவுமே இருக்கவே முடியாது. பாருங்க எல்லாம் அதெல்லாம் போச்சுருக்க, எல்லாம் நஷ்டம் நினைக்கிறாங்க. எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டம் விட்டுட்டேன். ஏன்னா இதை ருசிக்கு பார்த்தாரு, ருசித்து பார்த்த உடனே அவர் விளங்கிச்சுது. ஐயோ இந்த உலகத்துல நான் மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. இயேசுவின் அன்புக்கு முன்பாக ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் ஆவியிலே மறுபடியும் பிறக்கணுமே, நான் மேலான எருசலேமாகிய சபைக்குள்ளே நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. தேவனால் பிறந்தவனாய் மாறணும். நீ இந்த பூமியிலே தேவனால் பிறக்காவிட்டால் மர்வமாக அடைய முடியாது. உன் கண்கள் இயேசுவை பார்க்க முடியாது, உன் கண்கள் இயேசுவை பார்க்க முடியாது. நீ சபைக்குள்ள இருந்து பிச்சை எடுக்கிற குருடனை போல இருந்து விடக்கூடாது. இன்னைக்கு சீலோவாவை கர்த்தரோடு கொண்டு வந்த நோக்கம் என்ன? எதுக்கு மனம் திரும்புதல், எதற்கு ஞானஸ்நானம், எதற்கு அபிஷேகம், எதற்கு சபை? தேவனால் தேவனால் நீ பிறக்கப்பட வேண்டும். அடுத்து தேவ பிறப்புக்குள்ள வரணும், வசனத்துக்குள்ள பிறக்கணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தம் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும்
இந்த சீலவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். கர்த்தர் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற நோக்கம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால் உன் கண்கள் திறக்கப்படுவதற்கு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நம்புறீங்க? ஆண்டவர் எப்படி மேம்படுத்துங்க? கர்த்தர் எப்படி மேம்படுத்துங்க? ஆண்டவரை இன்றைக்கு இந்த சிலுவாவுக்கு கொண்டு வந்து என் கண்களை நீர் இன்றைக்கு கழுவ பண்ணுகிறீர். ஆண்டவரே, என் கண்ணுடைய கண்டதுனாலதான் இப்ப எனக்கு வந்து எந்த காலத்தில் கர்த்தரையை துதிப்பையா. எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவையா. எப்படிப்பட்ட நிலையை நான் உங்களை நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, நடந்தாலும் நடக்காவிட்டால் எது நடந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஏனென்றால் இப்ப என் கண்கள் எனக்கு இப்போ வெளிச்சமாய் மாறிச்சு. என் வாழ்க்கைக்கு அது பாதையா மாறிச்சதியா. கர்த்தருடைய வஸ்திரம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. ஏனி நீ வெளிச்சமா இருக்க போறதில்லை, உலகம் உனக்கு வெளிச்சமா இருக்காது. கர்த்தருடைய வசனம் உன் கண்ணுக்கு வெளிச்சத்தை காட்டும். நீ அந்த வெளிச்சத்தில் நடந்துகிட்டே இருப்பா. அந்த வெளிச்சத்தை யாரும் தடைப்படுத்த முடியாது, யாரும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய வெளிச்சம் அதை யார் இருளாக மாற்ற முடியாது. எந்த அந்தகாரத்தை வல்லமை சூழ்ந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அந்தகார வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. உன் கண்ணு திறக்கப்பட்டவுடன் உனக்கு தெரிஞ்சிருப்பாரு. உன் முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியும். உன் கண்ணுக்கு தெரியும். உன்னை இதுவரை வழி தப்பி போன பண்ணது என்னது உன் கண்ணுக்கு தெரியும். இந்த வல்லமை விளங்கிடுவான். ஏன்னா இப்போ உனக்கு பிரகாசம் உள்ள கண்ணை கத்தர் கொடுத்துட்டாரு. பிரகாசம் உள்ள மனக்கண்களை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. அதை கொடுத்த உடனே நம்ம தோல்விக்கு பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை நீ கண்டுபிடிச்சிருவா. இன்னைக்கு கத்தர் அதுக்குதான் அவனை சீலவாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சீலவாவுக்குள்ள ஒரு கொண்டு வந்து கண்களை பிரகாசிக்க பண்ண வைத்திருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? அதை நீ கத்தர் என் கண்களை திறந்து இருக்கிறாரு. ஐயா, நான் அதை நம்புகிறேன். ஆண்டவரே, இன்று முதல் என் கண்கள் அழகான பாதையில் நடக்க போகிறதையா, என்னை காட்ட போகிறதையா. அதனால்தான் கண் திறக்கப்பட்டவன் என் கண்ணை திறந்த உடனேதான் அவனுக்கு தெரிஞ்சது என் கழுதைக்கு முன்னாடி என்ன நிற்குதுன்னு. அங்க தூத நிக்கிறதா கண்டுபிடிச்சாப்புதான். இன்னைக்கு இதுவரை நீ முன்னேற முடியாதபடிக்கு உன் முன்னாடி எந்த அசுத்த வல்லம் இருந்தாலும் கர்த்தர் உன் கண்ணு முன்னாடி காட்டுவாரு. உன் கண்ணு முன்னாடி காட்டுவாரு. ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, ஏன் உனக்கு இந்த போராட்டம் என்பதை அந்த அதிசயத்தை நீ இன்னைக்கு பார்ப்பாய். உன் கண்ணில் இன்னைக்கு ஆண்டவரே, என் கண்கள் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, என் கண்களை அபிஷேகம் இறங்க, என் சரீரத்தை உண்டாகட்டும். இன்னைக்கு எனக்கு அந்த விடுதலை வேணும். உன் சரீரத்தை தீராத வியாதி, தீராத பிரச்சனை, குடும்பத்தில் தீராத போராட்டங்கள் இன்னைக்கு எல்லாம் மாறும். ஆண்டவரை என் கண்களிலே அதை நீ வெளிப்படுத்துகிறவே. உன் கண்ணில் அதிசயமானது கத்தர் காட்டுவார்கள். ஆனால் கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு உன் கண்களை, மனக்கண்களை திறக்கட்டும். மனக்கண்ணை திறக்கட்டும். அது திறந்த உடனே அவனுக்கு தெரியும் எப்படி இயேசு போனாரோ அப்படியே வருவார் என்பது உனக்கு ஆழமா விளங்கும். அது விளங்க விளங்க அதுக்கு ஆயத்தமாயிட்டே இருப்பார். இயேசு வருவார். அது வரும்போது அப்படியே என்ன மறுரூபமாக்குவார். மறுபடியும் பிறக்க வச்சிருவார். 7ஆவது பிரிவுகளோடு கொண்டு போயிடுவார்கள். கொண்டு போய் அவரோடு நாம் மகிழ்ந்திருக்க செய்வார். அவரோடு நாம் மகிழ்ந்திருக்க செய்வார். நல்ல பிதாவே, அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அனுபவத்தை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த விடுதலைக்காக ஸ்தோத்திருக்கிறேன். அந்த விடுதலைக்காக ஸ்தோத்திருக்கிறேன். அற்புதமான காலையில ஆண்டவர் பிசாசின் வல்லமை அகப்பட்டிருக்கிற யாவரையும் நீ விடுதலாக்கும்படியாக நான் செபிக்கிறையா, விடுதலாக்கும்படி செபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகணியா. ஆண்டவரே, அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமையினாலே இன்றைக்கு வசனத்தினால் விடுதலை கொடுக்கிற ஸ்தோத்திரம். பயம் தீழ்கள் இருக்கவே கூடாது. அந்தகாரத்தினாலே உண்டாகிற பாதிப்பு இருக்கவே கூடாது. இயேசு என் கண்களை திறந்தது மாத்திரமில்லை, இந்த விடுதலை இன்னைக்கு பார்க்கிறோம் என்று வசனத்துக்கு சாட்சிகளாய் ஒவ்வொருவரை நிறுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.